உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். முழந்தால் படியிடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. நீர் எங்களுக்கு அடைந்துள்ள வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓடிவிடா சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்று விழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் மது உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பதியரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி வாசகத்திற்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 7-13 வரை. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர்கள், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள்.
உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அமர்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்த மனிதர் புனிதர். இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்த மனிதர் புனிதர். அது என்ன மனிதர் புனிதர்? மனிதர் புனிதரானார், அவ்வளவுதான். இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. அந்த புனிதர் யார் என்றால் ஜான் டி பிரிட்டோ என்று சொல்வார்கள். தமிழில் அருளானந்தர் என்று அவரை அழைப்பார்கள். இவர் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1647ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற நகரத்திலே அவர் பிறந்தவர். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இந்த குடும்பத்தாருக்கும் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜ பரம்பரைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இவர் சிறு வயதிலேயே அந்த பட்டத்து பிள்ளைகளோடு நண்பனாக உறவாடக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இவருக்கு என்று உள்ளுக்குள்ளே ஒரு தாகம் ஒன்று இருந்தது. அது என்ன தாகம் என்று சொன்னால், கடவுளுக்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும், கடவுளுக்காக நான் என்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம் அவருக்குள் இருந்ததை பார்க்கலாம். இதன் விளைவாக அவர் இந்தியா வருகிறார். இந்தியாவில் குறிப்பாக தமிழக பகுதிகளில் மரப நாடு என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ இல்லையோ என்று தெரியாது. மரப நாடு என்று ஒரு நாடு. ஏனென்றால் தமிழகம் பல குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது. எப்படி இலங்கையும் கண்டி மன்னன் என்று பல மன்னர்கள் ஆண்டார்களோ அதே போல தமிழகத்திலும் பல குறுநில மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த மரப நாட்டு பகுதியிலே தன்னுடைய நற்செய்தி பணியை போதிக்க அவர் அங்கே வருகின்றார். இவரை மரப நாட்டு மாணிக்கம் என்று கூட கூறுவார்கள். இந்த மரப சமுதாய மன்னன் இவரை கைது செய்து இவர் போதிப்பதை கேட்டு பலர் மனமாற்றம் அடைந்தார்கள் என்று நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல, இயேசு அந்த சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார் அல்லவா, எப்படி அவர்கள் போக வேண்டும், எந்த நிலையில் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவர்களால் என்னென்ன செய்ய முடியும் என்ற தெளிவான ஒரு கொள்கை திரட்டை கொடுத்ததைப் போல இவரும் அந்த மரப நாட்டு பகுதிகளிலே அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். பல பேர் மனமாற்றம் பெறுகிறார்கள். இதனால் அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள், குறிப்பாக அந்த மன்னனுக்கு ஒரு பயம் வருகிறது. எனவே அவரை கைது செய்கிறான். கைது செய்து சிறையில் அடைத்து வைக்கிறான். அடைத்து வைத்து சில நாட்களில் அவரை நாடு கடத்தி விடுகிறான். தன் சொந்த நாட்டிற்கு, அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார். மீண்டும் லிஸ்பன் போகிறார். லிஸ்பன் 1687 அவர் போகிறார். ஆனால் அவருடைய எண்ணமானது மீண்டும் நான் மரப நாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு தாகம் கொழுந்து விட்டு எரிந்ததன் விளைவாக 1690ஆம் ஆண்டு தனியாக போனவர் மேலும் 24 மிஷினரிகளை, குருக்களை அல்லது குருத்துவ வாழ்வு வாழ விரும்புகின்ற அழைத்து கொண்டு மீண்டுமாய் அவர் கோவா வருகிறார். முதலில் அங்கிருந்து தமிழகம் வருகிறார். தமிழக மண்ணிலே மீண்டுமாய் கால் பதித்து மக்களோடு மக்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இறைவனை கொடுக்கின்ற அந்த பாக்கியத்தை அவர் பெற்றார். அந்த பகுதிகளில் அதிகமாக கிறிஸ்துவை அறிந்தது கிடையாது. 17ஆம் நூற்றாண்டிலே இவர் அந்த பகுதிகளுக்கு சென்று போதிக்க ஆரம்பிக்கின்றார். இந்தியாவின் அப்போஸ்தலரான தோமையாரை பின்பற்றி
நற்செய்தியின் அப்போஸ்தலரான சவேரியாரை பின்பற்றி இவரும் அந்த பகுதி மக்களுக்கு இறைவனை கொடுக்க வேண்டும் என்பதில் குறியாயிருந்ததை நாம் பார்க்கிறோம். இவரை இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்றும் கூறுவார்களாம். அதை பிறகு பார்ப்போம். ஒவ்வொன்றாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதை பற்றி நாம் பார்ப்போம். குறிப்பாக எதற்காக இவரை இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், இவருடைய சாவும் திருமுழுக்கு யோவானுடைய சாவும் ஒரே விதமான நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட ஒன்று. இவருடைய தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். ஓரியூர் என்ற இடத்திலே அவர் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் வெட்டப்பட்ட இடம் நாங்கள் வாழுகின்ற சிவகங்கை மறை மாவட்டம். ஓரியூர் என்பது தொண்டி அருகில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா வெகு குறைவான தூரம்தான். இது சுருக்கமான அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த மனிதர் புனிதரானவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில படிப்பினைகளை நாம் பார்க்கலாம். இன்றைய நாள் சிந்தனையாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். அன்றைய நாளை நம்முடைய திருத்தந்தை சொன்னார், துறவற நாள் என்று அறிவித்தார். அதாவது கடவுளுக்காக தங்களை அர்ப்பணம் செய்து வாழுகின்றவர்களுக்கென்று ஒரு நாள் என்று. ஸோ அந்த நாளில் 2 நாளைக்கு முன்னால் தான். ஸோ இன்று அதையும் நாம் இணைத்து இவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டதால் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள், இவர் ஒரு சாம்பிள் மாதிரி தான், ஒரு மாதிரி. ஒவ்வொரு துறவிகளும் கடவுளுடைய அழைப்பை ஏற்று அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன? முதலாவது, சிறு வயதிலிருந்தே இவர் தெய்வ பக்தி அதிகம் கொண்டவர். சிறு வயதிலிருந்தே. இது கற்பனை கதை அல்ல. சொல்லுவாங்க பல புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னால் சிறு பிள்ளைகளை ஏதாவது சில மேஜிக் மாதிரி நடந்திருக்கும். அது அவர்களை தெய்வத்தின் அருகில் கொண்டு வந்திருக்கும். அந்த அர்ப்பண வாழ்வு அழைக்க தூண்டி இருக்கும். இவர் சிறு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது சாவுக்குரிய ஒரு நோய் போல் வந்து தாக்கி விட்டது. இப்போ நம்ம வைரஸில் பயந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கோவிட்-19 போல. இதுவும் பல பேர் பயமுறுத்துவாங்க, இந்த நோய் வந்தால் எதிர்ப்பு சக்தியில் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் இவர் சாவுக்கு போராடி கொண்டிருந்தாராம். சாவுக்கு போராடி கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயார் கடவுளை பார்த்து வேண்டியிருக்கிறார், இறைவா, என்னுடைய மகனை நீர் உயிரோடு திருப்பி தாரும். அவ்வாறு நீ திருப்பி கொடுத்தால் இயேசு சபை குருக்கள் அணிகின்ற அந்த ஆடையைப் போல அந்த சிறு பையனுக்கு நான் தைத்து கொடுத்து 1 வருடம் அந்த ஆடையோடு அவனை நான் இந்த ஊரிலே நடக்க வைப்பேன். ஒரு அர்ப்பண வாழ்வு போல, சிறு குருவை போல நான் அவனை வாழ வைப்பேன் என்று சொல்லி கடவுளிடம் மன்றாடினாராம். அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டதால் சிறு பிள்ளையாக இருந்த மரணப்படுக்கையில் இருந்த அருளானந்தர் உயிரோடு காப்பாற்றப்பட்டதால் அந்த 6-7 வயதிலேயே குருவானவரை போல அங்கேயே தைத்து கொடுத்து, குறிப்பாக அந்த இயேசு சபை சார்ந்த குருக்கள், ஏனென்றால் பிரான்சிஸ் சவேரியார் அவரிடம் வேண்டியதாகவும் அவரை போலவே உடுப்பை தைத்து கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். இந்த உடுப்பை அந்த சிறு பையன் போட்டுக்கொண்டு திரிந்ததால் தனக்குள்ளாகவே இந்த உடை என்னுடைய உடம்பில் எப்போதுமே இருக்கக்கூடிய அளவுக்கு நான் குருவாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த சிறு வயதிலிருந்தே கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் பார்க்கலாம். இது உண்மை சரித்திரம். இரண்டாவது, இந்த அர்ப்பண வாழ்வு வாழ ஆரம்பித்தவர் உலக ஆசா பாசங்களை எல்லாம், உலக ஆசைகளை, உலக பற்றுக்களை எல்லாம் விட்டுவிட துணிந்தார். இவர் வாழ்ந்த இடம் சொன்னேன்னா அரச பரம்பரை பின்புலத்திலே அவர் இருந்தவர். ஆக எல்லா அதிகாரங்களோடும் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இருந்தவர். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவர் கடவுள் மீது ஒரு தாகம் கொண்டதால் இந்த உலக பற்றற்று ஒரு முனிவரைப் போல அந்த வயதிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். எதையும் பெற முடியும் இருந்தாலும் எதுவும் எனக்கு தேவையில்லை, இருப்பதே போதும், எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உலக ஆசைகளை துறந்தவராகிறார். இவர் வீட்டிலே துறவியாக வருவதற்கு பெற்றோர்கள் விருப்பம் காட்டவில்லை. ஆனாலும் அந்த சிறிய வயதிலேயே உடை போட்டதன் விளைவாக, அது பற்றி எரிந்ததன் விளைவாக அவர் எப்படியாவது நான் குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் குருவானவராக மாறுகிறார். எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். மூன்றாவது பண்பாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிய வாழ்க்கை.
குருக்கள் என்றால் அந்த காலத்தில் பார்க்கலாம், வெளிநாடுகள்லாம் எல்லாம் பெரிய பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் குருக்களாக மாறினார்கள். எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு எளிய வாழ்க்கையை அவர் மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். குறிப்பாக தமிழகத்திற்கு வந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் தமிழக கலாச்சாரத்தை உள்வாங்கியவர். உடை கலாச்சாரமாக இருக்கலாம், உணவு கலாச்சாரமாக இருக்கலாம், ஜெபிக்கும் கலாச்சாரமாக இருக்கலாம், அனைத்தையுமே தமிழகத்திற்கு ஏற்ற விதமாக, இந்தியாவிற்கு ஏற்ற விதமாக, குறிப்பாக தமிழகத்திற்கு ஏற்ற விதமாக தன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து கொண்டவர். இன்றைய வாசகம் சொல்வது போல, பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை, இடைக்கச்சை, செப்புக்காசு எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், மிதியடி மட்டும் போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் ஓர் அங்கி போதும் என்ற ஒரு நிலையில் அவர் எளிய வாழ்க்கை, சொந்த நாட்டை விட்டு, சொந்த மொழியை விட்டு, கண் காணாத ஒரு தேசத்திற்கு வந்து அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை தன் கலாச்சாரமாக மாற்றிக்கொண்டவர். எனவே தான் அவருடைய படம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். ஜான் டி பிரிட்டோன்னு ஒரு இந்து முனிவர், ஒரு சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவி உடை போட்டுக்கொண்டு தான் அவர் தன்னுடைய நற்செய்தியை பணி ஆற்றிக்கொண்டு வந்தார். ஆக உடையில் ஒரு மாற்றம். தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களில் ஒருவராக நான் மாற வேண்டும் என்று சொல்லி எளிய வாழ்க்கை, சாதாரண ஒரு சன்னியாசியை போல அவர் உடைபடுத்தி கொண்டார். நம்முடைய உணவு முறைக்கு அவர் மாறிக்கொண்டார். தமிழக மக்கள் உண்ணுகின்ற உணவு முறைக்கு அவர் மாறிக்கொண்டார். தன் பெயரை கூட அவர் மாற்றி வைத்து கொண்டார். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் வைக்கின்ற பெயர்கள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ அடையாளம் இல்லாத ஒரு பெயர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ஃபேஷனில், வெஸ்டர்ன் ஸ்டைலில் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேருக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பேராக இருக்கிறது. ஆனால் இவர் அழகான ஜான் டி பிரிட்டோ என்ற பெயரை வைத்திருந்தாலும் தமிழகத்தில் பணிபுரிவதால் தமிழக பெயரை தனக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜான் அருள் இல்லையா, யோவான் சொல்ல அருளப்பர் யோவான் அருள் என்று வைத்து ஆனந்தம், அது தமிழக கலாச்சாரத்திலே இறை பக்தியோடு இணைந்த பெயர் இல்லைங்களா. ஆனந்தம் என்பது முக்தி அடைந்த ஒரு நிலை, அதை தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டார், அருள் ஆனந்தர். இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அருளானந்த ஐயர்னு சொல்லுவாங்க. ஐயர் என்பது இந்து துறவிகளுக்கு கொடுக்கின்ற, அதாவது சுவாமிகளுக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு கொடுக்கின்ற பெயர் ஐயர் என்பது. பிராமின் சொல்லுவாங்க இல்லையா, இவர் தன்னையும் அருளானந்தர் ஐயர் என்று மாற்றிக்கொண்டார். அந்த அளவுக்கு கலாச்சாரத்தோடு ஒன்றித்து போனவர். இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய அர்ப்பண வாழ்வுதான். கடவுளுக்காக, கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் எதையும் நான் இழந்து அதை பற்றி கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையானது அவரிடம் இருந்ததால் அந்த நாட்டின் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக தன்னை மாற்றி அமைத்து கொண்டார். மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்தார். அந்த பகுதி மக்கள் அதிகமாக சாப்பிட மாட்டார்கள். அந்த மக்களைப் போல காய்கறி உணவுகளை உண்ணுகின்றவராக அவர் மாறுகின்றார். ஆக இப்படியாக எளிய வாழ்க்கை வாழ்ந்து உணவிலும் உடையிலும் கலாச்சாரத்திலும் அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய விதமாக, அதை ஆங்கிலத்திலே கூறுவார்கள் இன்கல்ச்சுரேஷன் சொல்லுவாங்க, அந்த கல்ச்சரோடு தன்னை இணைத்து கொள்ளுதல், அவ்வளவுதான். ஆக கிறிஸ்தவ மதம் என்பது ஏதோ தனியாக தொங்கிக் கொண்டிருப்பது அல்ல, அது எங்கு சென்றாலும் அந்த மக்களோடு பிணைய வேண்டிய ஒரு வாழ்க்கை என்ற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. இந்த வீரமா முனிவர், வீரமுள்ளவர் இவர் துணிவுள்ளவர். அருளானந்தர் என்பவர் மிக துணிவுள்ளவர், மிக வீரமுள்ளவர், எதற்கும் அஞ்சாதவர், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று வாழக்கூடியவர். இவருடைய பணியிலே முக்கியமான இவர் சாவுக்கு காரணமாக இருந்தது, இவர் போதித்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு குறுநில மன்னன் பெயர் தடியத்தேவன், அவனுக்கு 5 மனைவிமார்கள் உண்டு. இவனும் சாகு கிடக்கிறான். வரக்கூடாத அந்த காலத்தில் உள்ள சாவு தரக்கூடிய ஒரு நோய். அந்த நோயில் கிடக்கிறவன் இவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு, அந்த வல்லமைகளை கேள்விப்பட்டு, குணப்படுத்தும் ஆற்றலை கேள்விப்பட்டு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அவரிடம் வேண்டுகிறான், ஐயா எங்கள் தலைவர் முடியாமல் இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், நீங்கள் வாருங்கள். முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் சீடரில் ஒருவரையாவது அனுப்பி வைத்து அவருக்கு சுகம் கொடுங்கள் என்று கேட்கிறார். இவரும் தன்னிடம் தனக்கு கீழ் இருந்த கேட்டகிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு உதவியாக வருகின்ற ஒரு நபரை அனுப்பி அவருக்காக ஜெபிக்க அவர் போகவில்லை, அவருடைய உதவியாளர் சென்று ஜெபிக்க தடியத்தேவன் என்பவன் முழுமையான சுகம் பெறுகிறான்.
எனவே உண்மை கடவுள் இதுதான் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபை சொல்வது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான். ஒருவன் பல திருமணம் செய்யக்கூடாது. எனவே அவர் கூறுகிறார், நீ உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனைவியை மட்டும் வைத்திருக்க வேண்டும். இப்போ மற்ற 4 மனைவி என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியலை. ஒருவேளை அவர்களுக்கு தேவையான சொத்து சுகம் பொருள் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து அவள் தனியாக வாழவை. நீ யாரை முதலாக திருமணம் செய்து கொண்டாயோ அவளோடு மட்டும் வாழ்வது தான் உண்மை நல்ல வாழ்க்கை என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழி கொடுத்தவர். எனவேதான் இந்த 5வது மனைவி ராமநாதபுரம் மன்னன் சேதுபதியினுடைய மருமகள், அக்கா தங்கச்சி மகளாக இருக்கும். தன் மாமனிடம் போய் முறையிடுகள், என் வாழ்க்கை பறி போய்விட்டது, ஒரு சன்னியாசி வந்து என் கணவனை மாற்றிவிட்டான், அவன் கிறிஸ்தவ மறையை ஏற்றுக்கொண்டு விட்டான், எனவே 4 மனைவிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டான், எங்கள் வாழ்க்கை போய்விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு அழுகின்ற பொழுது அவன் என் மருமகளுடைய வாழ்க்கையை தொலைத்தவனை நான் கொன்றுவிடு என்று சொல்லிதான் அவரை கைது செய்து ராமநாதபுரத்திலிருந்து கால்நடையாக அழைத்து கொண்டு போய் 30-40 மைல் கடந்து ராமநாதபுரத்தில் அந்த கடற்கரை சாலையாக ஓரியூரிலே வைத்து கத்தியால் வெட்டி கொன்றுவிட்டான். கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை கையளித்தவர். இவர் இறந்து 330 ஆண்டுகள், 327-28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் எங்கே வெட்டுப்பட்டாரோ அந்த இடத்தின் மணல் மட்டும் சிவப்பு நிறமாக இருக்கும், இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் வெட்டுப்பட்ட இடத்தில் மட்டும், அது ஒரு ஆறு இப்போ வற்றி போய் கிடக்கிறது, அந்த ஆற்றில் எங்கே வெட்டுப்பட்டாரோ அந்த வெட்டுப்பட்ட இடம் இன்னும் செம்மண் கலரில் இருக்கிறது. செம்மண் புனிதர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இப்போ தெரியும் ஏன் இவர் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகிறோம் என்று. திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையிலே ஏரோது மன்னன் தன் அண்ணன் மனைவியை தன் மனைவியாக வைத்திருப்பான். அது தவறு என்று திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுவார். ஏரோது மனம் மாறுவான், அந்த ஏரோதியால் மனம் மாற மாட்டாள். அவளுக்கு கணவனை விட்டு இவனோடு வாழத்தான் ஆசை, அவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனவே தான் இவர் தெளிவாக நேரடியாக நீர் வாழுகின்ற வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை, அடுத்தவருடைய மனைவி நீ உன் மனைவியாக வைத்திருப்பது தவறு குற்றம் என்று சொன்னதால் அவள் அதற்கான சந்தர்ப்பத்தை காத்து கொண்டிருந்து தன் மகள் அவனுடைய பிறந்த நாளிலே நடனமாடி உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று கேட்ட பொழுது தாயிடம் கேட்பாள், என்ன கேட்கலாம் என்று. அப்போது அவள் சொல்வாள், திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி தட்டிலே கேள் என்று சொல்லுவாள். அதே போலத்தான் ஜான் டி புரூட்டோ வாழ்க்கையில் நடந்தது. அவரும் தலை வெட்டப்பட்டு இறந்தார், இவரும் தலை வெட்டப்பட்டு இருந்தார். அவர் இறப்பதற்கான காரணம் அடுத்தவன் மனைவியோடு வாழ்வது, இவர் இறந்ததற்கும் காரணம் ஒரு மனைவிக்கு மேல் பல மனைவிகளோடு வாழ்ந்தது. எனவேதான் இவரை இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகின்றார்கள். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இவர் மரப நாடு முழுவதும் நற்செய்தி பணி ஆற்றினார். மதுரை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகளெல்லாம் இவர் நற்செய்தி ஆற்றி ஏராளமான மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த பெருமை இவருக்கு சேரும். இவர் வெட்டுப்பட்ட நாள்தான் இன்று. இந்த தமிழகத்தில் குறிப்பாக சிவகங்கை, மதுரை, மறை மாவட்டங்களில் இது பெருவிழாவாக கொண்டாடப்படும். இவர் யார் யாருக்கெல்லாம் பணியாற்றி என்று பார்க்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கீழ் ஜாதி என்று சொல்லப்பட்ட மக்களுக்காக அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. பணக்காரர்களுக்கல்ல, படித்தவர்களுக்கல்ல. அந்த பகுதிகளில் படித்தவர்கள் அதிகம் கிடையாது. சாதாரண ஏழை விவசாயிகள், கடல் தொழில் செய்கிற அவர்கள்தான். இவர்களுக்காகவே தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். ஸோ அப்பேற்பட்ட அர்ப்பண வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்காக எல்லாவற்றையுமே துறந்து தன் வாழ்க்கையையும் உயிரையும் கையளித்து வாழ்ந்தவர். அப்பேற்பட்டவருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நமக்கும் அந்த ஒரு கடமையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கின்றார். திருமுழுக்கின் மூலமாக நாமும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக மாறியிருக்கிறோம். எவ்வாறு அன்னை அவரோடு கூட இருந்து வழிநடத்தினாரோ, அவர் இறக்கப்பட்ட இடத்திலே அன்னையினுடைய ஆலயம் உண்டு, ஆரோக்கிய அன்னை ஆலயம். அதுதான் அந்த ஊரினுடைய ஆலய பெயர். இவர் வெட்டப்பட்டதால் இன்று அது ஒரு ஷ்ரைனாக மாறியிருக்கிறது, புனித தலமாக மாறியிருக்கிறது. ஆக இவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை.
அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, எளிய ஒரு வாழ்க்கை, கடவுளுக்காக தன் வாழ்க்கையை கையளித்த ஒரு வாழ்க்கை, இறைவனைப் போல கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உலக சொத்துக்களின் மீதெல்லாம் ஆசையை விட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, இப்படியாக ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததன் விளைவாகத்தான் ஒரு மனிதர் புனிதராகவே மாறியிருக்கிறார். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக போராடியதால் தன் உயிரை அவர் கையளித்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். இவர் விட்டு சென்ற பண்புகள் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகள் தான், வேறு எந்த பண்புகளும் அல்ல. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை வாழ்வு பெற. அவருடைய ஆண்டவருடைய ஆவியின் மேலே என்ற ஒரு வசனம் வருகிறதே, அதிலே பார்க்கலாம் ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று. அத்தனை பண்புகளையும் ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர் தன்னுடைய வாழ்க்கைகளை செய்து காண்பித்தவர். எனவே இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இந்த நாடும் தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டை ஆளுகின்றவர்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு தலைவர்களும் தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும், இந்த நாட்டிற்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் பணியாற்ற கடமை உண்டு என்பதை உணர்ந்து அவர்கள் பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அர்ப்பண உணர்வோடு, நீதியோடு, நேர்மையோடு எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கின்ற மனநிலை கொண்டவர்களாக சிறு தலைவர்களோ பெருதலைவர்களோ அனைவரும் வாழ வேண்டும். இந்த நாடு சந்தோஷம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாமும் வாழ முயற்சிப்போம். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர இந்த நாளிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். விண்ணப்பங்கள் முழந்தால் படியிடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும், ஆயர்களுக்கும், குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், பொது நிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர் சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும், உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று நமது இடைவிடா சகாய தாயிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இந்த வேளையில் மௌனமாக எடுத்து வைப்போம். நம்முடைய குடும்பத்திலும் பல்வேறு தேவைகள் இருக்கலாம், நமக்கும் பல கடமைகள் இருக்கலாம். தேவைகள் நிறைவேற நாம் இந்த தாயிடம் மௌனமாக ஜெபிப்போம். நான் சொன்னது போல நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம், உலக நாடுகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த தொற்று நோய் விரைவாக ஒழிக்கப்பட வேண்டும், சகஜ நிலை திரும்ப வேண்டும், நம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வேலை இழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும். மொத்தத்தில் நம்முடைய நாடு மகிழ்ச்சியான நாடாக, நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில் நாம் மன்றாடுவோம். நன்றி அறிதல்கள் அனைவருமே இந்த பதிலை சொல்லி ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டியது, எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று. நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் நன்றி ஏற்றுக்கொள்ளும். எங்கள்
திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நன்மைகளை அடைந்திருக்கிறோம். நம் தாய் நமக்காக பரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். நம் ஆண்டவர் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உயிரை கொடுத்திருக்கிறார். அனைத்திற்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து மௌனமாக அனைவரும் எழுந்து நின்று தாயே மாமரி என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையுமக்கள் போற்றி புகழரும் உமற்புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணுக்குவி. தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. நோயாளிகளை ஆசீர்வதித்தல் முழந்தால் படியிடுவோம். ஜெபிப்போமாக. உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவர், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று நம்புகின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அலட்சியம் கொள்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இறைவனிடம் அன்பு கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்றுத்தாரும். அனைவரும் எழுந்து நிற்போம். எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அவளோடு மக்களோடு ஒன்றிணைந்த மரியனை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவளது பாதுகாப்பில் நாம் ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து மன்றாடுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதனுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே.
அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா, ஆமேன். ஓ தூய கன்னித்தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள நற்கருணையில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நம்முடைய நாதருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துகின்ற நேரம் இது. அற்புதமான நேரத்தை கொடுத்த கடவுளுக்காக நாம் நன்றி கூறுவோம். எத்தனையோ மக்கள் இறைவனை நினைத்து பார்க்காத இந்த காலகட்டத்தில் இறைவன் அவரை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம், அவரை ஆராதிப்போம். நம்மை ஒவ்வொரு இரவும் தூங்குகின்ற பொழுது அருகிலிருந்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். புதிய நாளை கொடுத்து கொண்டே வருகிறார். அவருக்கு நாம் நன்றிகளை காணிக்கையாக்குவோம், ஆராதனைகளை காணிக்கையாக்குவோம். இறைவனை ஆராதித்து தேவனை ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய ஆராதனையை இந்த வேளையிலே ஆண்டவருக்கு செலுத்துவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன்,
ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன். காண்பவரே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன். காண்பவரே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன். முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன். முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, காலையில் கண் விழித்து எழுந்தவுடனே நாம் ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை ஆராதிப்போம். முதல் காரியமாக, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஏதோ இந்த இரவு பொழுதில் காப்பாற்றி ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறேன், நன்றி கூறுவோம் என்று அவரை ஆராதிப்போம். ஆனந்த சத்தத்தோடு அதிகாலையிலே பார்த்தால் பறவைகள் எல்லாம் பாடி தங்களுடைய குரலால் ஆண்டவரை ஆராதிக்கின்றன. அவைகளோடு நாமும் இணைந்து பறவைகளோடும் விலங்குகளோடும் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் கண்மலையாய் இருக்கின்றார், காண்கின்ற கடவுளாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார், கோட்டையாக இருக்கின்றார், கேடயமாக இருக்கின்றார். அவர் ஒளியாக இருக்கின்றார், வெளியாக இருக்கின்றார், வாழ்வாக இருக்கின்றார், உப்பாக இருக்கின்றார், சுவையூட்டக்கூடிய கடவுளாக இருக்கின்றார், வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கின்றார். அவரை ஆராதிப்போம். முழு மனதோடு அவரை ஆராதிப்போம். அரைகுறை மனம் தேவையில்லை. ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய முழு மனதை கொடுத்து அவரை ஆராதிப்போம். முழந்தால் படியிட்டு ஆராதிப்போம். நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க தயங்கிய மக்களாக இருக்கிறோம். நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்காமல் அமர்ந்து கொண்டு அசட்டையாக பல சமயம் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நம்மை வருத்தி கொண்டு, அதாவது வருத்துவது ஆண்டவருக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தியாகத்தை அது வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏற்கின்ற கடவுளாக, நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக, நம்முடைய துன்பத்தில் துணை வருகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே நாம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை நாதரை நாம் ஆராதிப்போம். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம். தெண்டனிட்டு ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நம்முடைய நாவினால் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். நம்மில் பலர் நம்முடைய நாக்கட்டுக்களை அவிழ்த்து பாடுவதற்கு தயங்குகிறோம், ஜெபிக்க தயங்குகிறோம், மக்களோடு இணைந்து ஜெபிக்க தயங்குகிறோம், இறை வார்த்தையை சொல்ல தயங்குகிறோம். ஆனால் அந்த விடுதலை போராட்டத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக சண்டை நடக்கின்ற பொழுது மோயிசன் கரங்களை உயர்த்தி ஜெபித்த நேரமெல்லாம் ஆண்டவர் வெற்றி வாகையை கொடுக்கின்றார். அவருடைய கைகள் கீழே இறங்கி வருகின்ற பொழுது தோல்வி ஏற்பட்டது. அதனை பார்த்த யோசுவாவும் மற்றொருவரும்
அவருடைய கரங்களை கீழே விடாமல் தாங்கி பிடிக்கின்றார்கள். தாங்கி பிடித்து கொண்டு ஜெபித்த நேரம் முழுவதுமாக அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆக நாமும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற வேளையில் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்கின்ற கடவுளாக இருக்கிறார். எனவே நாமும் விழுந்தால் படியிடுவோம், கரங்களை உயர்த்துவோம், நாக்கட்டுகள் அவிழட்டும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் அவருக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். நாம் கேட்கின்ற பொழுதுதான் பெற்றோர் நம்முடைய தேவைகளை உணர்ந்து தீர்த்து வைப்பார்கள். ஆக நாம் ஏதோ இந்த பங்கிலே ஏராளமான பேர் இருந்தாலும் வந்திருக்கின்ற சொற்பமான மக்கள் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை கடவுள் ஏறெடுக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அவரை ஆராதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை புகழுங்கள், அவரை துதியுங்கள், மன்றாடுங்கள், நன்றிகளை காணிக்கையாக்குங்கள், உங்களை அர்ப்பணமாக்குங்கள். குடும்பத்தில் பார்க்கலாம், சில பிள்ளைகள் ஓடி வந்து தாயின் மார்பில் சாய்ந்து கொள்வார்கள், தகப்பனின் மார்பில் சாய்ந்து கொள்வார்கள். அந்த தகப்பன் அந்த தாய் அப்படியே கட்டி அணைத்து கொள்வாள். அந்த மார்பில் சாய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அதே போல நாமும் யோவானைப் போல இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவின் மார்பில் சாய தயாராக இருக்கிறோமா? ஒரு பிள்ளைக்குரிய வாஞ்சையோடு அவருடைய மார்பில் சாய நாம் தயாராக இருக்கிறோமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன்
குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் சாய்ந்து கவலை மறந்து, தோளில் சாய்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இன்றைய நாளில் அவர் லேடி ஆஃப் லங்கா இலங்கை அன்னையனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த இலங்கை தீவில் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய பாதம் நாம் ஒப்புக் கொடுப்போம். இலங்கை தன் சுதந்திர நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று அன்னை மரியாள் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. இலங்கை தனது சுதந்திர நாளில் இலங்கை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. ஆக ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் அன்னை மரியாள் இருக்கிறாள். எனவே இந்த இலங்கை மக்களையும் இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் ஒவ்வொருவரையும், மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும், இலங்கை மக்கள் அனைவரையுமே இனம், மொழி, ஜாதி, மதம் என்ற வேறுபாடு இன்றி இறைவன் காக்க வேண்டும். நம் மண்ணை இடைவிடா சகாயத்தாய் வழிநடத்த வேண்டும், பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நம் நாட்டுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒன்று அரசர் புத்தகத்திலே ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று வருகிறது. ஆண்டவர் சாலமோனிடம், உனக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருவேன் என்று கூறுவார். அந்த வசனத்தை நான் இப்போது வாசிக்கிறேன். நாம் தியான உணர்வோடு செவி கொடுப்போம். அன்று இரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகி என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடன் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்க, நன்மை தீமை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நீடிய ஆயுளை நீ கேட்கவில்லை, நீ செல்வத்தை கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவை கேட்கவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். எனவே நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேட்காத அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்வார். உன்னை போல ஒரு மன்னன் இதுவரை பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்கப் போவதும் கிடையாது என்று கூறுவார். ஆக எவ்வாறு சாலமோன் ஞானத்தை கேட்டானோ, இறைவன் ஞானத்தை கொடுத்து மற்ற அனைத்து ஆசிரியையும் கொடுத்ததைப் போல இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், குறிப்பாக தலைவராக இருக்கலாம், பிரதம அமைச்சராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க, நல்ல ஞானத்தை கொடுக்க,
எல்லா மக்களையும் பாகுபாடின்றி நடத்தக்கூடிய அந்த ஒரு சம உணர்வுகளை கொடுக்க நாம் ஜெபிப்போம். இந்த நாட்டை எந்த விதமான தீமையும் அணுகாமல் பாதுகாக்க நாம் மக்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நாம் அன்றாடுவோம். என்னுடைய நாடு, என்னுடைய மண், என்னுடைய இனம், எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகள். நாம் இனத்தால், மொழியால், நிறத்தால், படிப்பால், பதவியால் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் போன்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு மன்றாட்டை நாம் இந்த நாளிலே ஏறெடுப்போம். ஆண்டவர் பார்வையில் அனைவரும் சமம்தான். யூதனாக இருந்தாலும், கிரேக்கனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகள் தான். அந்த உணர்வு தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தாலும், குறிப்பாக இன்றைய நாளில் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற வேளையில், இலங்கை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நம்மை ஆளுகின்றவர்கள் இந்த மனநிலையோடு, நீதியோடு, நேர்மையோடு அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, வேறுபடுத்தி பார்க்காத ஒரு தலைவர்களாக அவர்கள் தொடர்ந்து செயல்பட அவர்களுக்காகவும், மக்களும் நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் நாம் ஜெபிப்போம். மீண்டுமாய் நம்முடைய தேவைகளை எழுப்பி வைப்போம். வேலை இல்லாமல் இருக்கின்றவர்கள் வேலை கிடைக்க வேண்டும். உடல் சுகம் இல்லாதவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டும். பிஸ்னஸ் செய்கின்றவர்கள், வணிகம் இந்த கோவிட் காலகட்டத்திலே தொய்வு ஏற்பட்டிருந்தால் அது மீண்டுமாய் தழைக்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தால் சமாதானம் கிடைக்க வேண்டும். எல்லா மக்களும் சுதந்திரமாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்க, வீடு கட்ட விரும்புகின்றவர்கள் வீட்டை கட்டி முடிக்க, கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கடன் தொல்லை அகன்று மகிழ்ச்சியாக வாழ இறை ஆசீர்வாதம் கிடைக்க நாம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது சந்தோஷம், சமாதானம் தானாகவே வந்துவிடும். எனவேதான் ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. நீ ஒரு வார்த்தை சொல்லும், உனக்கொன்றும், மோயிசனுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்பேன் என்று அந்த மலையில் இறை அனுபவத்தை பெற்ற பொழுது சொன்ன வார்த்தை. நாமும் இறை அனுபவத்தை பெறுவோம் என்று சொன்னால் அதே வார்த்தையைத்தான் நாமும் சொல்வோம். ஆண்டவரே நான் இங்கே தங்கிவிடுகிறேன், உம்மோடு இருப்பது எவ்வளவு அருமையானது, உம்மோடு இருப்பது எவ்வளவு சந்தோஷமானது என்ற உணர்வு நமக்குள் வந்துவிடும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே.
என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் மருத்துவரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் மருத்துவரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் மருத்துவர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் மருத்துவர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்ற உணர்வோடு அவருடைய துணை வேண்டி, ஆசிர் வேண்டி முழந்தால் படியிட்டு மாண்பு இயக்கத்திலே கலந்து கொள்வோம்.
தருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் அன்னை மரியாள் போற்றி,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது நிக்கோலஸ், வினிஃப்ரெட்ஸ், கிஸ்டன், மைக்கேல், யாஷாவதி இவருடைய ஆண் வெளிப்பாட்டிற்காக மற்றும் ரவீந்திரா லக்ஸுரு என்பவருடைய ஆண் வெளிப்பாட்டிற்காகவும் ஜெயகாந்தி என்பவருக்கு ஆசீர்வாதம் வேண்டி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வியட்நாமில் பணிபுரிகின்ற இரட்சகர் சபை குருக்களுடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மீண்டுமாய் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தையும் இலங்கை அண்ணனுடைய விழாவையும் ஜான் டி பிரிட்டோ அருளானந்தருடைய விழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற வேளையில் இவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ சமுதாயத்தை கட்டி எழுப்ப முயற்சி எடுப்போம். தவறிய நேரங்களுக்காக மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே அமைதி உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செந்தூர்
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையும் இலங்கையின் அன்னையுமான உம் தாயின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம். முதலாம் வாசகம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகின்றார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செவா நாடுகளையும் ஒப்புக்கொடுப்பேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். தான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை. எனக்கு பின் எவரும் இருப்பதில்லை. நானே ஆண்டவர். என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை. அறிவித்தது, விடுதலை அளித்தது, பறை சாட்டியது அனைத்தும் நானே. உங்களிடையே உள்ள வேறு தெய்வங்களை அன்று நீங்களே என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நானே இறைவன். என்னாலும் இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை. நான் செய்ததை மாற்றி அமைப்பவர் எவர்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் முன் செல்வோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால்
நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டீர்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மீதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்னை தன்னையே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தது போல நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னி மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும்
சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ராஞ்சித், எல்லா திரு நிலையினர், அதிலும் குறிப்பாக நவநாள் ஆராதனை திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுடைய சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம் திருமகன் கொண்டு வந்த முழுமையான அமைதியை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டது முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக திருவிருந்தை பெற சபம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கிறேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகிறேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன்.
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் இலங்கை அன்னையாக விழா கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நாளையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியிரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் நம்மோடு தொடர்ந்து இருக்கும் நம்பிக்கையில் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இலங்கை நாட்டிற்கான ஜெபத்தை இன்றைய சுதந்திர நாளில் நாம் ஜெபிப்போம். நம் நாட்டுக்காக தேவதாயாருக்கு ஜெபம். மிகவும் நேசமும் தயாபரமும் நிறைந்த தாயே, இலங்கையின் ராக்கிரியும் பாதுகாவலியுமானவளே, உமது பிள்ளைகளாகிய எங்களின் அவசர தேவைகளின் போது எங்களை கருணை கொண்டு நோக்கி அருள வேண்டும் என்று இழந்து மன்றாடுகின்றோம். நேச தாயே, யுத்த அபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் எம்மை காப்பாற்ற தக்க தருணத்தில் எமக்கு பாதுகாவலாக வந்துள்ளீர். என்றுமே தோல்வி காணாத உம்முடைய அன்பை பார்த்து சகலவிதமான வன் செயல்களிலிருந்தும் பகைமைகளிலிருந்தும் எம்மை காப்பாற்றியருள வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் நீதியினதும் அன்பினதும் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அருள் புரிந்தருளும். அன்பான தாயே, உமது தாய்க்குரிய அன்பையும் கரிசனையையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் எமது நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் மக்களையும் உமது அன்பான தாபரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றோம். எமது சமுதாயத்தில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டுவர எமக்கு உதவி புரிந்தருளும். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் போல வாழ எம்மத்தியில் நிலையான சமாதானத்தை பெற்றுத் தந்தருளும். ஆமென். பிதா சுதன் கஸ்தாவின் பெயராலே ஆமென்.